ஊழலின் உச்சகட்டம் சென்னை மாநகராட்சி. நீதிமன்றத்தை ஒரு டூலாக, ஒரு கருவியாக பயன்படுத்தி ஒப்பந்தக்காரர்களுக்கு பணி கிடைக்கவில்லை என ஒரு இடைக்கால உத்தரவை பெற்று அதை வைத்துக்கொண்டு மிரட்டி ராமாராவ் என்ற ஒப்பந்தக்காரர் மற்றும் 2 ஒப்பந்தக்காரர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஸ்டே வாங்கிட்டாங்களாம். அவங்களுக்கு வேலை கிடைக்கலன்னா ஸ்டே வாங்கிடுவாங்க. இவ்வளோ காலம் பேக்கேஜில் அவர் நிறைய டெண்டரிங் எடுத்து வேலை செஞ்சுருக்காரு. ஏன் இந்த பிரச்சனைன்னு கேட்டால், மந்திரி ஆஃபீஸில் லஞ்சம் 12% லஞ்சம் மந்திரி ஆஃபீஸ்க்கு, கமிஷனருக்கு 2%, சிஇக்கு 1%, எஸ்சிக்கு 1%, 20% லஞ்சமாகிடுதான். 17% லஞ்சம் ஆகுதான். லஞ்சம் கொடுத்தாலும் வேலை வாங்கிறதுக்கு தயாராக இருந்து வேலை கொடுக்கலையா அவருக்கு. அவர் 45 கான்ட்ராக்டுக்காரோ 48 கான்ட்ராக்டுக்காரோ கிளாஸ் 1 கான்ட்ராக்டுக்காரங்க இருக்காங்களாம். அவங்களுக்கு வேலை கொடுக்கலையா. 2வது இவங்க கேட்குற வேலையே பேக்கேஜில் அவங்களுக்கு வேலை கொடுக்கலையா. அதனால் என்ன பண்ணுறாங்க, உயர்நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றம் எல்லா நீதிமன்றமுமே சரி, நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ப்ராப்பராக கைட்லைன்ஸ் படி டெண்டரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏற்கனவே விஜிலன்ஸ் எல்லாம் கேஸ் போட்டு என்கொயரிலாம் நடந்துட்டு கிடக்கு. என்ன நடந்துட்டு கிடக்குன்னு கேட்டால், தில்லாலங்கடி பேக்கேஜ். தில்லாலங்கடி பேக்கேஜ்னா IRR ரோடுனா கார்பரேஷன் உள் ரோடு பூரா பஸ் ரூட்டில் கொண்டாந்து சேர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒப்பந்தக்காரர் மட்டும்தான் கலந்துக்கலாம். அதில் இந்த ராமாராவ் போகிற கான்ட்ராக்டுக்காரங்க மாதிரி ஆளுங்கெல்லாம் கலந்து டெண்டர் எடுத்து அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லவங்க. அவர் கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்கிட்டார் 17ஆம் தேதி டெண்டருக்கு. இன்னைக்கு கிடைச்ச தகவல்னா அவரை காம்ப்ரமைஸ் பண்ணியாச்சு, அவர் கேட்ட ஒர்க்கெல்லாம் கொடுத்தாச்சு, டெண்டர் நடந்து போச்சுன்றாங்க. டெண்டர் நடந்துதா நடக்கலையான்றது அப்புறம். நீதிமன்றத்தை மக்கள் புனிதமாக மதிக்கின்ற நீதிமன்றத்தை 4 தூண்களில் ஒரு தூணான பாராளுமன்றம், சட்டமன்றம், நீதிமன்றம், ஊடகம், இந்த ஊடகத்துறை நிறைய மாநகராட்சி பற்றி சொல்லியிருக்கு. நீதிமன்றத்தில் போய் ஒரு பெட்டிஷனை போட்டு வாங்கி இந்த ஒர்க்கு ஸ்டே பண்ணிட்ட பிறகு ஸ்டே விட்ரா பண்ணணும். ஸ்டேவை இவரே விட்ரா பண்ண அசிங்கம். இவன் பிளாக் கோர்ட்டை பயன்படுத்தி டெண்டர் ஒர்க் எடுக்கிறான், பிளாக்மெயில் பண்ணுறான் கார்பரேஷனை. அதனால பல கோடி 450 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் டெண்டரா இன்னைக்கு பேக்கேஜ். எல்லா பேக்கேஜ் சுடுகாடை தவிர, புனை எரிக்கிறத தவிர இது எல்லாம் பேக்கேஜ். அம்மா உணவகம் பேக்கேஜ், எலக்ட்ரிக்கல் லைட்டிங்க பார்க்குறது பேக்கேஜ், ரோடு பேக்கேஜ், பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது பேக்கேஜ், ஃபுட்பாத் போடுறது பேக்கேஜ், எல்லாம் பேக்கேஜ். கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் சர்வீஸ் பண்ணுறது பேக்கேஜ், பேப்பர் பென்சில் வாங்கிறது பேக்கேஜ் விட்டாங்களா இல்லையான்றது தெரிய வரல. அதனால சென்னை மாநகராட்சியில் பல கோடி ரூபா ஊழல், ஊழல்லையே உறங்குது, ஊழல்லையே நகராட்சி துறை உறங்குது. பல முறை ஊதியாச்சு. அரசாங்க காதுக்கு ஊதிட்டு இருக்கோம். என்ன மாதிரி ஊடகத்தில் இருக்கவங்க எல்லாம் செவிடங்காதில் சங்கோதரா மாதிரி நீ கத்திட்டு போடான்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இப்போ கிடைச்ச தகவல் நடக்கட்டா, கார்பரேஷன் கமிஷனருக்கு 1%, அவர் வேலையிலையும் பங்கு, இப்படியே நான் சொல்கிறாங்க. அது ஆய்வு பண்ணாதான் தெரியும். இந்த நிலை தொடர்ந்தா நீதிமன்ற படிக்கட்டுகளையும் புழல் சிறைச்சாலையும் தான் அமலாக்கத்துறை கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சிடும். வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் உட்கார வச்சிடும்.